யூபிஎஸ்சியில் இப்போ ஒரு 2019லேருந்து 22 வரைக்கும் பெண்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 28% தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 30% விமென்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சிலையும் பேங்கிங்லையும் இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ இதனால கூட பெண்களோட பங்களிப்பு கம்மியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிற எல்லாருமே பக்கா ப்ரிப்பரேஷனோட தான் வர்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்ஸோ நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஸோ நம்மளோட கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அட் அ டயத்தில் இருக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நம்ம அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கிளாஸ் ரூம்னு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எடுக்க முடியும். நம்ம ஒரு 200 to 300 ஸ்டூடெண்ட்டை ஒரே கிளாஸில் தம் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை திணிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. 2025 ஜான்வரியிலிருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஹையர் போஸ்ட்டில் இருந்த ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து நம்ம இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், அது சரியான விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏன் அதை கைவிடணும்? நம்மளோட கோல் சரியா இருந்தா, நம்மளோட எண்ணம் சரியா இருந்தா நம்ம அதை நோக்கி போறதுல தப்பில்லை. கண்டிப்பா நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் பொழுது போராடி நம்ம ஜெயிக்கணும். போராடினா தானே நம்மளால ஜெயிக்க முடியும். ஜிடிஎன் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் சத்யா கரிகாலன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். நிறைய பேருடைய கனவுகளில் பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றதுலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஐஏஎஸ் அகாடமி வந்து நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஜிடிஎன் பார்த்தீங்கன்னா ஒரு 66 வருஷங்கள் பழமையான ஒரு நிறுவனம். அதில் இருந்து இப்போ அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இந்த காம்படிட்டர் எக்ஸாமுக்காக நிறைய பசங்களை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு எதனால் இப்படி ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா காலேஜாக இருந்ததை அகாடமியாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆசை வந்தது? ஸோ பேசிக்காக நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட். ஸோ அந்த என்னால் ஆக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த ஆசையை அப்படியே விட்டுறலை. ஸோ எப்படியாவது நம்ம தான் ஆக முடியலை, ஸோ நிறையா ஸ்டூடெண்ட் உருவாகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம் அப்படின்ற எண்ணம் தான் இந்த ஜிடிஎன் அகாடமி உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்போ டவுனில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இது எவ்வளோ தூரம் ஏர்வான ஒரு அகாடமி அமைஞ்சிருக்கு? ஸோ இப்போ வந்து நான் பேசிக்காக ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு பெண்ணு தான். எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவுகளோடு இருந்தாங்க. ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறது, எப்படி நம்ம தயாராகிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நான் வந்து விஏஓவாக இருக்கும்போது குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு கனவாகவே இருந்துச்சு. என்னோட சீனியர் ஆஃபீஸர் கூட என்னை வந்து என் பேரை போட்டு கலெக்டர்னு தான் என் நேமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு என்னோட ஆர்வம் இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ரைட் டைமில் கரெக்டான வந்து கைடன்ஸ் கிடைக்கல. ஆனால் நான் அதே நேரத்தில் அதை அப்படியே விட்டுறலை. நானும் என் கணவரும் சேர்ந்து எங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுற அதே நேரத்தில் ஸோ நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இப்போ வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, நம்மளோட அறிவை பயன்படுத்தி நம்மளுக்கு அடுத்து வர்ற நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நமக்கு மேலே ஒரு படியாவது நம்ம அவங்கள கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் தான் எங்களை வந்து இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. புரியுது மேம். ஏன்னா அகாடமியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய காம்படிஷன்ஸில் நிறைய அகாடமிஸ் இருக்குது. அந்த வருஷம் ஜிடிஎன் அகாடமி எவ்வளோ தூரம் உதவிகரமாக இருக்குது வரக்கூடிய பசங்களுக்கு? நிறைய கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் வந்து படிக்கணும்னு ஆர்வம் இருந்தும் அவங்களால வந்து ரீச் பண்ண முடியாது. எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியாது, எங்கே போகிறது, ஃபீஸ் பே பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா பீப்புள்ஸ்கிட்ட இருக்குது. இல்லை அந்த மாதிரி உண்மையிலே படிக்க ஆர்வம் இருக்கும் ஒரு டேலண்டட் பர்சன் வந்து அவனால் வர முடியல, ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம். நம்ம பேசிக்காக நம்மளோட இது என்னென்னா வருங்கால சமுதாயத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம உருவாக்கணும், நிறைய நிர்வாகிகளை கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கிய நோக்கம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூஸ் இருக்கும். அதில் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு பேசுவாங்க. யூபிஎஸ்சி வந்து கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் சில பேர் மட்டும் ஃபஸ்ட் அட்டம்லேயே கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதனால் சில பேரால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியுது? எப்படி வந்து அவங்கள ரெடி பண்ணிக்கணும்? ஸோ இப்போ யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டோன்னாவே கஷ்டம். ஆனால் நம்ம அதை கஷ்டம்னு அப்படியே விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அது என்னன்னு நம்ம அலசி ஆராயணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாவே மனசளவில் நம்ம தயார்படுத்திக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், டெக்னிக்கல் இதெல்லாம் தாண்டி மென்டலாக நம்ம எது ஆகணும்னு விரும்புகிறோமோ அதுக்குள்ளே நம்ம முழுசாக போகணும். ப்ளஸ் நம்ம டெடிகேட்டிவாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே இருந்துட்டாவே நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். முக்கியமாக கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த ஒரு 5 மணி நேரம் தூக்கம், மற்ற நேரம் ஃபுல்லாக படிப்பு, அவ்வளோ நேரம் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? கண்டிப்பாக நான் முதல்ல சொல்லியிருப்பேன் கஷ்டம்னு. ஏன் கஷ்டம்னு சொன்னேன்னா இதில் வந்து லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்ம அவ்வளோ பேர்த்தோட வந்து நம்ம காம்படிட் பண்ணணும். ஸோ அவங்களெல்லாம் தாண்டி நம்ம பீட் பண்ணி நம்பர் 1 வரணும் அப்படின்னா
அதுக்கான உழைப்பை நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். டைம் கண்டிப்பாக நிறையா ஒதுக்கணும். 5 ஹவர்ஸ், அதாவது உங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எனக்கு 10 ஹவர்ஸ் தேவைப்படும், சில பேருக்கு 5 ஹவர்ஸ் தேவைப்படும். அது எல்லாமே நமக்கு தகுந்தது போல தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நிறைய பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளும் ட்ரை பண்ணுவோம், ஏஜ் இருக்குது அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்றவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கிளியரும் பண்ணலாம் அப்படின்னா அது என்னென்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி ட்ரிக்ஸ் வந்து கொடுப்பீங்க, டிப்ஸ் கொடுப்பீங்க? முன்னாடி வந்து ஏதோ படித்தோம், சும்மா என்ன எக்ஸாம்னு அட்டன் பண்ணி பார்ப்போம், பாஸ் ஆகலாம் அப்படின்றது இப்போ கிடையவே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாம்ஸுக்கு அப்பியர் ஆகிற எல்லாருமே பக்கா ப்ரிப்பரேஷனோட தான் வர்றாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்ஸோ நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த சிலபஸ் அண்ட் பேட்டர்னை வந்து நம்ம நல்லா தரவு பண்ணணும். இப்போ டிஎன்பிஎஸ்சினா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்படின்னு நிறையா இருக்குது. அதோட சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் வேறு. அதே மாதிரி யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், அதை தாண்டி எக்கனாமிக்கல் சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ் இப்படின்னு நிறைய சர்வீசஸ் இருக்குது. இதுக்கும் நம்ம வந்து சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் நமக்கு வேறு. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை அந்த சிலபஸையும் பேட்டர்னையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம உழைக்க தயாராக இருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நிறையா இருக்குது. எப்படி இது பண்ணணும், இதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்னு. நீங்கள் எந்த வயசில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்மளால் எப்படி போக முடியும்? ஸோ பேஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கு தான். இப்போ ஸ்கூல் புக்ஸ்லாம் எல்லா மேட்ருமே ஸ்கூல் புக்கில் கன்வே ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை நீங்கள் எந்த வயசில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது. சில பேர் வந்து ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த கட்டமாக கொஸ்டின் பேப்பர் இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருக்கக்கூடிய சைக்கிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து படித்தாலே போதும், கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ தூரம் ரோல் ப்ளே பண்ணுது? கண்டிப்பாக வந்து நான் முதல்ல சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைசிஸ் பண்ணணும் எப்படின்னு. ஏன் அனலைசிஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா, இப்போ வந்து வேறு ட்ரெண்ட்ஸ் இப்போ கேட்குற மாதிரி நெக்ஸ்ட் இயர் இருக்கிறது இல்லை. இப்போ 2 இயர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ட்ரெண்டு மாறும். அப்போது நம்ம அந்த ட்ரெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ 2 இயர்ஸ் ஒன்ஸோ 5 இயர்ஸ் ஒன்ஸோ உங்களோட பேட்டர்ன் மாறுது. அப்போது நீங்கள் 10 இயர்ஸ் பிஃபோர் 20 இயர்ஸ் பிஃபோர் கொஸ்டினை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்னுமே அதில் இருக்கும். நீங்கள் அப்படி அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை தாண்டி வர்றதுக்கு ஒன்றும் இருக்காது. எல்லோரும் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸோடு முடிச்சிருவாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம 20 இயர்ஸ்ன்னு போகையில் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். இதுக்கப்புறம் கேட்குறதுக்கு என்ன பேட்டர்ன் தெரியாது. ஸோ ஆல் ஓவராக நம்ம கவர் பண்ணிடுவோம். இப்போ கூட சென்னை எக்மோர் மியூசியமில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இப்போவும் போய் பார்க்கலாம், பசங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ரெஃபரன்ஸுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கவர்மெண்ட்டுடைய லைப்ரரி தான் போயிட்டுருப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து மேடம் இந்த மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கும் ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுக்குறது? கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் முன்னாடியே, லைப்ரரி மட்டும் கிடையாது, நம்ம லைப்ரரியில் உள்ள புக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்ஸ்பர்ட் டீம்கிட்ட அவங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கு இண்டிவிஜுவலாகவே கேட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த சப்போர்ட் எங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். சூப்பர். ஏன்னா அதுதான் இங்கே கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அகாடமிஸ் இருந்தால் இப்போ நம்ம நேரடியாக வர முடியாட்டி கூட ஆன்லைனில் அது நம்மளோட வெப்சைட்டை வந்து ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி அதுலேயும் டவுட் கிளியரன்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெஜிஸ்டர் பண்ணினாவே போதும், நம்மளோட டீம் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை அணுகுமுறை தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஸோ அகாடமிக்குள்ளே வரும்போதே தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தனித்தனி அறைகள் இருந்தது, கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு, கிளாஸ் ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தனியாக எங்கெங்கெல்லாம் பசங்க உட்காந்து அவங்க வந்து அவங்கள குரூம் பண்ணிக்க முடியுமோ அதுக்கான பிளேஸை வந்து அமைச்சிருக்கீங்க. ஸோ பிளேஸ் அமைச்சது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றியும் தெரியணும். ஏன்னா இப்படி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பிளேஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி சூஸ் பண்ணி இந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணீங்க, எப்படி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க? ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தோன்னா எதுக்காக பண்ணுறோம்? எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட இதுக்காக தான். நம்ம வந்து வெறும் சப்ஜெக்டை மட்டும் சொல்லி கொடுத்து அவர் ஒரு சர்வீஸ் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா கூட அங்கேயும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தேவை. ஏன்னா அவர் ஒரு நிர்வாகியாக போகிறாரு. ஸோ அதுக்கான குவாலிட்டிஸையும் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட கிளாஸ் ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அட் அ டயத்தில் இருக்கலாம், கிளாஸ் அட்டன் பண்ணலாம். நம்ம அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கிளாஸ் ரூம்னு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் எடுக்க முடியும். நம்ம ஒரு 200 to 300 ஸ்டூடெண்ட்டை ஒரே கிளாஸில் தம் பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை திணிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் கேரிங் எடுத்துக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஆஸ்பிரண்ட் வந்து எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ நம்ம மொத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியாது. ஒரு
ஒரு யூபிஎஸ்சி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை முடிக்க எத்தனை நாட்கள் ப்ரிப்பரேஷன் தேவை? 2025 ஜான்வரியிலிருந்து 26 ஏப்ரல் வரைக்கும் நாங்கள் ஒரு கோர்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மோர் தென் 1 இயர் வருது. எங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த டைம் எங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறோம். 1 இயர்க்குள்ளே அப்படின்றது ஒரு 10 months அப்படின்னு ஃபுல் பேக்கடாக நம்ம முடிக்க முடியுமானா அது வாய்ப்பு கம்மி தான். ஆனால் இந்த 3 மாதத்துலேயே கிளியர் பண்ணிடலாம் நாங்கள், அதெல்லாம் சும்மா அப்படி சொல்ல முடியாது. நம்ம யூபிஎஸ்சி அப்படின்னு போகையில் 3 months 2 monthsல பண்ணலாம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மளால அது வாய்ப்பே இல்லை. சாலிடாக அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வேணும் கண்டிப்பாக. ஸோ நம்ம என்ன தான் படித்து எக்ஸாம் எழுதி முடித்தாலும் கடைசியாக ஃபைனலில் ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்கும். அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணும்போது தான் அவங்க போஸ்டிங்குள்ளே போவாங்க. அதுக்கான இன்டர்வியூவும் அதுக்கான ப்ராசஸும் இங்கே சொல்லி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக எல்லா ஸ்டேஜஸையும் தாண்டி ஃபைனலாக அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம், யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிம்ஸ், அடுத்து மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூ போகணும். ஸோ இன்டர்வியூ ஸ்டேஜ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கும் நம்ம தயார் பண்ணுறோம். நம்ம பேனலில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் பர்சன்ஸ், ஹையர் போஸ்ட்டில் இருந்த ரிட்டையர்ட் பர்சன்ஸ் எல்லாம் நம்ம இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்க ஃபேக்கல்ட்டிஸுமே சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். எப்படின்னா இப்போ ஏற்கனவே இன்டர்வியூ வரைக்கும் போனவங்களுக்கு தான் நம்ம இந்த எக்ஸாமை இதோட ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜியை என்னன்றது தெரியும். சும்மா இருக்கிறவங்கனால நம்ம அவங்களுக்கு புரியாது அந்த ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே மேக்ஸிமம், அதாவது குறைஞ்சது இன்டர்வியூ வரைக்கும் போன ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ அவங்களுக்கு எப்படி கையாளுறதுன்னு தெரியும். ஸ்டூடெண்ட்ஸை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள கரண்ட் நூக் அண்ட் கார்னர் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ்லாம் நல்ல எக்ஸ்பர்ட்ஸாக இன்டர்வியூ வரைக்கும் போன ஆட்களை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே இது எல்லா வாட்டியும் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய சேலஞ்ச். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் யூபிஎஸ்சிக்குள்ளே வராங்களா? பெண்கள் இதுக்கான காத்திருப்புக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பெண்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சிக்கல் நிறையா இருக்குது. அதையும் தாண்டி போட்டி போராட்ட குணத்தோடு வர்ற பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இப்போது ஒரு 2019 22 வரைக்கும் பெண்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 25 28% தான் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான் இருக்குது. ஸோ கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 30% விமென்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சிலையும் பேங்கிங்லேயும் இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ இதனால கூட பெண்களோட பங்களிப்பு கம்மியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், இப்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு சோர்வு வந்துடும். எதுக்கடா இதை படிச்சுக்கிட்டு விட்டுடலாம், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு டிமோட்டிவேட் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவங்கள உருவாக்கும். அப்படி இருக்கும்போது மாணவர்களை எப்படி நீங்கள் உற்சாகப்படுத்துறீங்க? ஸோ இப்போது அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஹையர் ரேங்கிங்கில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ண சொல்கிறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செமினார்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். ப்ரொஃபஸர்ஸ் மூலமாக செமினார்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக நிறைய ரீசன்ட் இஷ்யூஸை பற்றி நம்மளோட ஆஸ்பிரன்ட்ஸ் தெரிஞ்சுக்க அது உதவுது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறோம், சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை கூட கூப்பிட்டு இப்போது கரண்ட்டில் இருக்கிற நேஷ்னல் அண்ட் ஸ்டேட் கரண்ட் இஷ்யூஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறோம். இது நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் சிலபஸையும் தாண்டி கரண்ட் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடக்குதுன்றத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நேரில் படிக்கும்போதே நிறைய பேரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்றாங்க. ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆன்லைன் கோச்சிங் நம்ம ஜிடிஎன் அகாடமியில் எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? நம்ம கிளாஸ் இப்போது ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிற அதே டைமில் அதே கிளாஸஸை நம்ம அட் டைத்தில் அப்படியே நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது லைவ் டிஸ்கஷன் நடக்கும். இப்போது ரெக்கார்டட் வீடியோவை அனுப்பி பார்க்க சொல்கிறது அந்த மாதிரி இல்லாமல் இப்போது ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கப்பவே ஆன்லைனும் போயிட்டுருக்கு. ஸோ டிஸ்கஷனும் போகும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்டு அப்படிலாம் ஏற்பட்டால் கூட ஆன் தி டைம் அப்போவே லைவாகவே டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நான் இப்போ எடுத்த கிளாஸ் எனக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுது, என்னெல்லாம் சொன்னாங்க நான் மறந்துட்டேன், நான் நோட்ஸ் எடுக்கலை, எனக்கு தேவைப்படுது, இன்னொரு தடவை நான் அந்த கிளாஸை கேட்டால் பரவாயில்ல, எனக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு எந்த ஸ்டூடெண்ட்டாவது ஃபீல் பண்ணுற பட்சத்தில் நம்ம கிளாஸஸை ரெக்கார்டட் வீடியோவும் வச்சுருக்கோம். எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் நம்ம அதையும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே இப்போ அகாடமியில் படிச்சுட்டு போயிட்டாங்க, ஜிடிஎன் அகாடமியில் அந்த கோர்ஸ் ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வருஷம்
கோர்ஸை முடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் திருப்பியுமே அதுக்காக ட்ரை பண்ணுறாங்கன்னா திருப்பியுமே இந்த அகாடமி அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுதா? கண்டிப்பாக. இப்போது 1 இயர், இப்போ 1 இயர் 1.5 இயர் இப்படி கோர்ஸ் வந்து பே பண்ணி நம்மக்கிட்ட படிக்கிறாங்க, அப்படி படிச்சுட்டு போய் கிளியர் ஆகலை, திருப்பி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து எந்த பேமெண்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் அப் என்னெல்லாம் தேவைப்படுதோ, எப்படி அவங்களுக்கு என்ன ஆலோசனை தேவைப்படுதோ, எப்படி கைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போடுறோம். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே ஒரு பக்கம் குரூப் எக்ஸாம்லாம் எழுதி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்க. பட் G10 அகாடமியோடைய ஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக இருக்கிறதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது உங்களுக்கு? ஜென்ரலாக வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் பர்சன் தான். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால். நான் ஒரு அத்லெட், அதுவும் ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டு தான். ஸோ அங்கேயே இப்போது நான் வந்து வில்லேஜ் பர்சன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து ட்ராக்கில் ஓடணும், ட்ராக் ஷூ போட்டுக்கிட்டு ஓடணும்னு போய் கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போது இல்லை வேணாம் இப்படி தான் எனக்கு தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு. சொன்ன உடனே போகலாம் அப்படின்னு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனாலும் நான் என்னோட போட்டி குணத்தை விடலை, போராடி கண்டிப்பாக நான் அதில் வரணும்னு போராடி நான் வந்து சக்ஸஸ் பண்ணேன். ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்டேட் சாம்பியன் அத்லெட்டில், ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகும்பொழுது எனக்கு காலேஜில் ஃபுல்லாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எல்லாமே ஃப்ரீ. இந்த ஸ்போர்ட்ஸோட முக்கியத்துவத்தை எப்போ எங்கள் வீட்டில் உணர்ந்தாங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ. ஈவன் என்னை வந்து அட்மிஷனுக்கு கூட என்னை எங்களோட ஃபிசிக்கல் டைரக்டர் கூப்பிடல, பேரண்ட்ஸே தேவையில்லைன்ட்டார். என்னோட சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து தேர்ஸ்டே வந்து அட்மிஷன் போட்டுக்கம்மா அப்படின்னாரு. இல்லை சார் என்னால் வர முடியாது, பேரண்டால் யாருமே வர தேவையில்லை, சர்டிஃபிகேட்டை கொடு, அட்மிஷன் போட்டாச்சு, நீ கிளாஸ் எப்போவோ வா அப்படின்னு சொல்லிட்டு அவரே எல்லாமே பார்த்துட்டார். ஸோ இதை பார்க்கும் பொழுது தான் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாங்க ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் என்னைய ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுல்லாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. யூனிவர்சிட்டிலையும் அது மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரி இங்கே தான் இப்படி அப்படின்னு பார்த்தா அடுத்து நம்ம அகாடமிக் சைட் போகணும் அப்படின்னா எனக்கு லா படிக்கணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஆனால் போய் சொல்ல 12th முடிச்சுட்டு நான் அந்த மாதிரி என்ன படிக்கலான்னா லா படிக்கிறேன். இல்லை லா வேண்டாம், நீ வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணு, கம்ப்ளீட் பண்ணிட்டு போனால் உனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, சில பேர் நம்மளை கைட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கேயும் எனக்கு வந்து நான் ஆசைப்பட்டதை படிக்க முடியல. பட் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். இதுக்கெல்லாம் எனக்குள்ளே இருந்த அந்த போட்டி குணமும் போராட்ட குணமும் தான் காரணம். எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, நீ வந்து யார் என்ன சொன்னாலும் மண்டையாட்டிக்குவ, ஆனால் நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் செய்வ அப்படிம்பார். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், அது சரியான விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் அதை கைவிடணும்? நம்மளோட கோல் சரியாக இருந்தால், நம்மளோட எண்ணம் சரியாக இருந்தால் நம்ம அதை நோக்கி போகிறதுல தப்பில்லையே. கண்டிப்பாக நான் நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினைக்கும் பொழுது போராடி நம்ம ஜெயிக்கணும். போராடினா தானே நம்மளால் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேரேஜுக்கு முன்னாடி, ஆஃப்டர் மேரேஜ். ஸோ பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விதமான பிரச்சனையை சந்திக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னே எப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? எல்லா பெண்களும் சமாளிக்கணும், உங்க ஃபேமிலியை சமாளிக்கணும், அவங்களுடைய ஃபேமிலியை சமாளிக்கணும். போய் இது சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், எல்லா பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான். அப்போ நான் மட்டும் என்ன அதில் விதிவிலக்கா? ஸோ எனக்கும் ஆஃப்டர் மேரேஜ் நிறையா பிரச்சனைகள் சவால்களை நான் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து இந்த மாதிரி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போது இங்கே கைடன்ஸ் கிடையாது. நம்ம ஊரில் எங்கே படிக்கணும், எனக்கு வந்து ஆசை மட்டும் இருந்ததே தவிர எப்படி போகணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் படிக்கணும். அப்போ நான் கேட்கையில் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு திருப்பி அதே கொஸ்டின். எங்கள் ஃபேமிலி சைடு அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. ஆனால் என்னோட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அவர் தான் வந்து சரி நீ நினைக்கிற போன்னு சொல்லி என்னையை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு அவரோட பிஸ்னஸுக்கும் என்னை வந்து இப்போது சப்போர்ட்டாக நான் அவருக்கு இருந்துகிட்ருக்கேன். ஸோ நான் ஃபேமிலி சைடுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். நம்ம வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒதுங்கி போயிடக்கூடாது, சவால்களை நம்ம எதிர்கொள்ள கற்றுக்கணும். ஸோ போட்டி குணம் ப்ளஸ் பொறாமையோட போட்டி குணம் போராட்ட குணத்தோட நம்மளோட விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ் நம்மளோட இதுதான். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் நமக்கு வேணாம். இதுதான் அப்படின்னு நீ ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா ஃபோக்கஸ்டாக இருங்க. சூப்பர் மேம். என்னால் முடியாது, எனக்கு இது நடக்காது விளங்காதுன்னு பேசுகிறத விட்டுட்டு அதெல்லாம் நம்ம யோசிக்கவே வேணாம். நீ போராடினா தானே ஜெயிக்க முடியும். வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான். அப்போது அது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்ல. நம்ம சரியாக போகிற பட்சத்தில் நம்ம ஏன் அதெல்லாம் எடுத்துக்கணும்? கடைசி வரைக்கும் போராடுவோம், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். போராடினா கிடைக்கும்ல, அதுக்கான ஊதியம் நமக்கு கிடைக்கும்ல. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த அகாடமியை நான் இருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம்
என்னோட கணவர் திரு கரிகாலன் தான். அவரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஸோ இப்போ என்னோட ஃபேமிலி எல்லாமே என்னை கொண்டாடுறாங்க. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து உங்களை கொண்டாடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், இப்போ ஆரம்பிக்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், தடைகள் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஃபைனலாக சக்ஸஸ் பண்ணுவீங்க பாருங்கள், அப்போ எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ நம்ம இதை தான் யோசிக்கணும். அந்த நேரத்தில் வர்ற பிரச்சனைகளை நம்ம வந்து திரும்பி பார்க்கக்கூடாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸுமே சொல்லியிருக்கீங்க. நிறைய சேலஞ்சஸ் மூலிமா தான் ஜிடிஎன் அகாடமி இப்போ உருவாயிருக்கு. இன்னும் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் சேலஞ்ச் பண்ணுறவங்க இந்த இடத்தின் மூலிமா அவங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும் நானும் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.